அறத்தினு ஒன்று ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. திருவிளையாடல் நிகழ்ந்த ஒரு கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம். முக்தீஸ்வரர் கோவில். ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க விளாக்ஸ். ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவில் வந்து நம்ம சிவனோட திருவிளையாடல் நிகழ்ந்த ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஸோ ஆமாம், ஸோ சிவனோட திருவிளையாடல்னாலே நமக்கு வந்து மெயினாக ஞாபகத்துக்கு வர இடம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஒன்று வந்துடும் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி இந்த கோயில் வந்து மதுரையில் தான் இருக்குது. ஸோ மதுரையில் வந்து கோயிலுக்கு வந்து நிறைய கோயில்கள் இருக்குது மதுரையில். அதுவும் சிவனோட பஞ்சபூத தலங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க வந்து இருக்கும். அதே மாதிரி மதுரையிலையுமே வந்து ஒரு பஞ்சபூத தலங்கள் வந்து அக்னிக்கு, வாயுக்கு, நீருக்கு அப்படின்னு மதுரையிலே வந்து 5 கோவில்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து பஞ்சபூத தலங்களில் வந்து வாயுக்கான தலமாக இந்த கோவில் இருக்குது. ஸோ இந்த கோவிலோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்தீஸ்வரர் கோவில். ஸோ சிவபெருமானோட முக்தீஸ்வரர் கோவில் தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த கோவிலை பற்றின புராணங்கள், வரலாறு, இது எல்லாத்தையும் தான், மற்ற சிறப்புகள் எல்லாத்தையும் தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை பற்றின சில கிளிப்பிங்ஸ் நான் எப்போதும் போல் அந்த கோவிலில் போய் சில கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நீங்கள் அந்த வீடியோவில் பின்னாடி பார்ப்பீங்க. அப்போ பார்க்கும்போது வாய்ஸ் ஓவர்லேயே வந்து சில சிறப்பான விஷயங்களை வந்து நான் அந்த கோவிலை பற்றின சில சிறப்பான விஷயங்கள் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த கோவிலோட புராணம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ அதாவது நான் சொல்லக்கூடிய புராணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருவிளையாடல், சிவனோட திருவிளையாடல் நிகழ்த்திய ஒரு புராணம். அதாவது இது வந்து இந்திரதேவனோட ஐராவதம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யானை இந்திரதேவனோட வாகனம். ஸோ அதுக்கு வந்து சிவபெருமான் வந்து முக்தி கொடுத்த கதை தான் இது. ஸோ அந்த கதை வந்து இப்போ நம்ம பார்த்துருவோம். முன்னொரு காலத்தில் வந்து என்னன்னா, துர்வாச முனிவர் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சிவன்கிட்ட வந்து ஒரு மாலையை வந்து ஆசீர்வாதமாக பெற்றிருக்கிறாரு. ஸோ சிவபெருமான் வந்து துர்வாச முனிவருக்கு வந்து ஒரு மாலை கொடுத்துருக்காரு. அந்த மாலையை வந்து துர்வாச முனிவர் வந்து என்ன நினைச்சாரு அப்படின்னா, இது வந்து நம்ம இந்திரதேவர், அதாவது தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான இந்திரதேவருக்கு வந்து இந்த மாலை வந்து பொருத்தமாக இருக்கும், அவருக்கு வந்து இதை நம்ம வந்து பரிசாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்திரதேவன்கிட்ட போய் இந்த மாலையை வந்து துர்வாச முனிவர் கொடுக்குறாரு. ஆனால் இந்திரதேவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அப்போ வந்து இந்த மாலையை வந்து பெருசாக நினைக்காம என்ன பண்ணுறாருன்னா, சிவபெருமானோட ஆசீர்வாதத்துலேருந்து வந்திருந்தோம், அதை வந்து இவர் வந்து அதை பெருசாக நினைக்காம இந்திரதேவனோட தலைகணத்தினால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை வந்து அவரோட வாகனமான ஐராவதம்கிட்ட வந்து ஐராவதத்தின் மேலே போட்டுடுறாரு, எனக்கு இந்த மாலை வேண்டாம் அப்படின்னு. ஐராவதம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாலை வந்து ஐராவதத்து மேலே போட்டிருக்கிறது வந்து ஐராவதத்துக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து பிடிக்காம இருக்கிறனால அந்த மாலையை வந்து அது பிச்சு தூக்கி எறிஞ்சிருது. ஸோ ஒரு துர்வாச முனிவர் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த நிகழ்வு அவருக்கு தெரிஞ்சோன்னா ரொம்ப கோபம் கொள்கிறாரு. ஏன்னா சிவபெருமான்கிட்ட வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வாங்கிட்டு அந்த மாலையை வந்து இந்திரன்கிட்ட கொடுத்தா அவர் வந்து அதை பெருசாக மதிக்காமல் அவர் போட்டுக்காமல் அவரோட வாகனத்திட்ட கொடுத்துருக்காரு. அந்த வாகனம் வந்து ஐராவதம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அதை அப்படியே பிச்சு மிதித்து தூக்கி போட்டுருச்சு. ஸோ இந்த இந்திரதேவனுக்கு தலைகணத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்திரதேவனுக்கும் ஐராவதத்துக்கும் வந்து சாபம் கொடுக்குறாரு. அதனால இந்திரதேவன் வந்து தேவருக்கான அதிபதியா இருக்கிற அந்த பதவியை இழந்துடுறாரு. அதே மாதிரி ஐராவதம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அதோட தெய்வீக சக்திகள் எல்லாத்தையும் இழந்து காட்டுல வந்து ஒரு சாதாரண ஒரு காட்டு யானையா திரிய ஆரம்பிக்குது. இப்படி இருக்கும்போது பல 100 வருடங்களா வந்து இந்த காட்டு யானையா வந்து ஐராவதம் திரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து அது சிவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுது, தன்னோட தவறை உணர்ந்து. அதே மாதிரி இந்திரனும் வந்து தன்னோட தவறை வந்து தவம் பண்றாரு. ஸோ அவங்களோட ஐராவதம், அதே மாதிரி இந்திரதேவன், அவங்களோட தலைகணம் வந்து குறைந்து பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா, இந்த ஐராவதம் வந்து இங்கே இப்போ வந்து இந்த முக்தீஸ்வரர் கோயில், இங்கே மதுரையில் இருக்க முக்தீஸ்வரர் கோயில் இருக்கிற இடம் வந்து முன்னொரு காலத்தில் வந்து ஃபுல்லும் வில்வ மரங்கள் நிறைந்த ஒரு காடு மாதிரி இடமா இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து அங்கே வந்து இந்த ஐராவதம் வந்து சிவனை நினச்சி பூஜை வந்து பண்ணுது. அப்படி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சிவபெருமான் வந்து ஐராவதத்தோட தவத்தில் வந்து மனமுருகி ஐராவதம் திருந்தியதை நினச்சி ஐராவதத்துக்கு வந்து காட்சி தராரு. காட்சி தந்து ஐராவதத்தோட சாபத்தை எல்லாத்தையும் நீக்கிட்டு ஐராவதத்தை வந்து திரும்பவும் வந்து தன்னோட தெய்வீக சக்தி எல்லாத்தையும் பெற்று அதுக்கு வந்து முக்தி தராரு.
ஸோ அதனால தான் இந்த கோவிலுக்கு வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பெயர் காரணம் வந்துச்சு அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய புராணம். ஸோ இது வந்து சிவனோட திருவிளையாடல்கள் ஒன்றாவும் கருதப்படுது. சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து 2ஆம் திருவிளையாடல், சிவபெருமானோட 2ஆம் திருவிளையாடல் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது வந்து இந்த கோயிலோட புராணம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ இந்த கோயில் வந்து இந்த சிவன் வந்து எவ்வளவு பழமை வாய்ந்த சிவன் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா ஐராவது காட்சி கொடுத்துருக்கும் போது அந்த டைம்ல இருந்தே அங்கே வந்து சிவபெருமான் வந்து இருக்கிறாரு. அந்த ஒரு கல் சிற்பமா அந்த இடத்துல அப்புறம் எல்லாருக்கும் வந்து காட்சி தர ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ அந்த காலத்துல இருந்தே இந்த சிவன் கோயில் இருக்கு, இந்த சிவபெருமான் வந்து இருக்காரு. ஸோ அப்போ வந்து தேவர் காலத்துனா வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் தான் இந்த கோவில். ஸோ அதுக்கப்புறம் இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, என்னதான் இந்த சிவபெருமான் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த சிவபெருமானா இருந்தாலும் அந்த கோவிலுக்கு வந்து நிறைய திருப்பணிகள் வந்து செஞ்சது வந்து நாயக்கர்கள் காலத்துல தான். ஸோ இந்த கோயிலை வந்து யாரு கட்டினாங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது இந்த கோயிலோட வரலாறும் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து நிறைய திருப்பணிகள் செய்து இந்த கோயிலை வந்து முழுசும் கட்டி முடிச்சது வந்து நாயக்கர் காலத்துல தான். அப்ப திருமலை நாயக்கரோட அண்ணன் முத்து வீரப்ப நாயக்கர் தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நிறைய திருப்பணிகள் செய்து இந்த கோயிலை வந்து முழுமையா கட்டி முடிச்சிருக்கிறாரு. ஸோ முத்து வீரப்பன் அவருடைய பெயரு. அப்ப அந்த முத்து அப்படிங்கிற அந்த முதல் வார்த்தை இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ முத்து வணங்கிய ஈஸ்வரன், முத்து வணங்கிய ஈஸ்வரன், முத்து ஈஸ்வரன், முத்து ஈஸ்வரன், முத்து ஈஸ்வரன் அப்படியே மருவி இப்ப முக்தீஸ்வரரா மாறி இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு இந்த சிவபெருமானுக்கு வந்து இந்த பெயருக்கு வந்ததுக்கான ஒரு காரணமா இருக்கு. அதே மாதிரி நம்ம புராணத்துல பார்த்த மாதிரி ஐராவதத்துக்கு முக்தி கொடுத்தனாலதான் இவருக்கு முக்தீஸ்வரருங்கிற பெயர் வந்துச்சுங்கிறதும் ஒரு காரணமா இருக்கு. ஸோ மக்களே, இப்போ வந்து இந்த கோயிலோட புராணம் அப்புறம் வரலாறு இது ரெண்டையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இந்த கோயிலை பற்றின இன்னும் சில முக்கியமான தகவல்களை வந்து நான் அப்படியே பின்னாடி வாய்ஸ் ஓவராக சொல்கிறேன். அதே சமயத்தில் இந்த கோயிலுக்கு நான் போய் எடுத்த சில வீடியோ கிளிப்பிங்ஸையும் வந்து இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அதே சமயத்தில் இந்த கோயிலை பற்றின சில முக்கியமான தகவலையும் சொல்கிறேன். ஸோ அப்படியே இந்த கோயிலை பற்றின தகவலையும் கேட்டுட்டு இந்த கோயில் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ மக்களே, இதான் மதுரையில் இருக்கிற முக்தீஸ்வரர் சிவன் கோயில். ஸோ இந்த கோயிலோட வரலாறு புராணங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கோயிலோட சில சிறப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் வந்து பெரும்பாலான சிவாலயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வருடத்துல சில நொடிகள் மட்டும்தான் சூரிய ஒளிக்கதிர் வந்து சுவாமி மேல வந்து படும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா மார்ச்ல வந்து 10 முதல் 21 வரைக்கும், அதே மாதிரி செப்டம்பர்ல வந்து 19 முதல் 30 வரைக்கும் 24 நாட்கள் வந்து தொடர்ச்சியா வந்து சூரியன் ஒளி வந்து இங்க இருக்கிற சிவபெருமான் மேல படுது வந்து ஒரு தனி சிறப்பு. அதனால இங்க சூரியனே வந்து நேரா சிவபெருமானுக்கு பூஜை செய்யற மாதிரி இருக்கனால இங்க வந்து நவகிரகங்கள் கிடையாது. அதே மாதிரி நவகிரகங்கள் தோஷங்கள் இருந்தாலும் இங்க வந்து நீங்கும் அப்படிங்கிறது வந்து நம்பப்படுது. அதே மாதிரி கோயிலோட நேரம் வந்து பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து மதியானம் 11 மணி வரைக்கும், அதே மாதிரி மாலையில 4 மணில இருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதே மாதிரி இங்க இருக்க சித்தி விநாயகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர்னும், அங்க வந்து இறந்தவங்களை நினைச்சு வழிபடும் போது அவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்னு வந்து நம்பப்படுது. அதே மாதிரி இங்க வில்வ மரத்து அடியில் இருக்கிற விநாயகரை நினைச்சு வழிபடும் பொழுது இறந்தவங்களோட நிறைவேறாத ஆசைகள் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது வந்து நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம அதே மாதிரி இந்த கோவில் வந்து ஒரே இடத்துல நின்று வந்து சிவன் அம்பாள் 2 பேரையுமே வந்து தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி இங்க இருக்கிற சிவபெருமான் வந்து முக்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. தாயார் வந்து மரகதவள்ளி தாயார் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க. அதே மாதிரி இங்க இருக்க தலவிருட்சம் வந்து வில்வ மரம். அதே மாதிரி இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி வந்து மற்ற கோயில்கள்ல மாதிரி இல்லாம இங்க வந்து வித்தியாசமா கையில வீணையோட வந்து அமர்ந்திருக்கிறாரு. அதனால இங்க வந்து தட்சிணாமூர்த்தி நினைச்சு கல்வி வரம் அப்புறம் வந்து இசை ஞானம் இரண்டுமே வந்து பெறலாம் அப்படின்னு வந்து இங்க நம்பப்படுது. அதே மாதிரி இங்க வந்து மற்ற தெய்வங்களுக்கான ஆஞ்சநேயர், கிருஷ்ணர், அப்புறம் வந்து சுப்பிரமணியர், துர்கை, விநாயகர் அப்படிங்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்க தூண்கள்ல வந்து நாயக்கர் காலத்து சிற்ப வேலைப்பாடுகளும் வந்து அவ்வளவு அழகா இருக்கு. அதே மாதிரி இந்த கோவிலே வந்து இந்த கோயிலோட தலப்புராணத்தை வந்து அவ்வளவு அழகா வந்து வரைஞ்சிருப்பாங்க. அதையும் நீங்க பார்க்கலாம். அவ்வளவு பழமையும் சிறப்பும் பெருமையும் வாய்ந்ததுதான் இந்த முக்தீஸ்வரர் சிவன் கோயில். மதுரையில வாயுக்கான ஒரு ஸ்தலமா இது வந்து விளங்குது. ஸோ மக்களே, இந்த வீடியோல வந்து இந்த கோயிலை பத்தின முழு விவரம், அதாவது கோயிலோட புராணம், வரலாறு, இந்த கோயிலோட மற்ற சிறப்பான விஷயங்கள், அப்புறம் வந்து இந்த கோயில் எப்படி இருந்துச்சு அப்படின்னும் சில கிளிப்பிங்ஸ் மூலிமா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சா, இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த கோயிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அந்த கோயிலுக்கு வந்து நைட் டைமில் போயிருந்தனால தான் எங்களால் வந்து இப்போ நிறைய பெருசாக நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் வந்து ஒரு கிளியராக இருக்க கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு போட்டுருந்துருப்பேன். ஸோ மற்றபடி வந்து இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள்.
அதே மாதிரி நம்ம சேனலை வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவுமே வந்து ஒரு சூப்பரான வீடியோவாக தான் இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த பற்றி தான். மேபி இதே மாதிரி வந்து ஒரு பழமையான கோயிலாக இருக்கலாம். ஸோ என்னவா இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் கீர்த்திவாசன் ஃப்ரம் தமிழ் பசங்க vlogs. பை பை மக்களே.